ரவீந்தர் சார், சொல்லுங்க சார். நீங்க பேசுறது வச்சுக்கிறேன். நீங்க ஏன் ரூல்ஸ் மீறல? ஸ்டார்டிங்ல ஒரு வாரம் இருந்தீங்களா? அப்ப ரூல்ஸ் நீங்க மீறி இருக்கலாம்ல. இந்த பயலுகளை நம்பி 2வது வாரம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்பி சரி நான் தான் சொன்னேனே. நான் இந்த இந்த நான் வெளியில வந்துட்டேன்றதுனால இனி இனி என்ன ராஜ ரகசியம்னு நான் தான் உங்க ஸ்பேஸ்ல கூட சொன்னேனே. 2வது வாரம் என்னுடைய பிளானே என்னன்னா பாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா அந்த பவர் எடுத்து கொடுக்கறது தான். ரூல் மீறது தான் சுவாரஸ்யம்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் வீக்கே இவங்க ஒரு பேட்டர்ன் மைண்ட்ல செட் ஆயிடுச்சு சார். அதை பிரேக் பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க விளையாடும் பொழுது தான் பிக் பாஸ் வந்து அலோவ் பண்றாருன்றது. இல்லாட்டி இவங்க அதுக்கு பயந்தே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இவங்க திட்டிடுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க, இவங்க இது பண்ணுவாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்கா அதுல நிறைய மைண்ட் ஓடிட்டு இருந்தது. செகண்ட் வீக்ல எல்லாம் அதான் பிளான் நிறைய இருந்தது சார். அந்த ரூல் மீறது வந்து என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு வாட்டருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. வாட்டர் வந்து கொடுத்தா அதுக்கு டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு டாஸ்க் கொடுக்கறதுலாம் பெரிய ஒப்பீனியன்லாம் இல்லை. அது வந்து 106 நாளுக்கு எப்படி இருக்கும்னு என்னால ஒரு மைண்ட் ரீட் பண்ண முடியும். சும்மா எல்லா நேரமும் அது வந்து ரொம்ப ஃபன் ஃப்ரீக்கா இருக்கக்கூடாது. அந்த டாஸ்கோட விதிமீறல்ல வைக்கக்கூடிய செக்மேட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். அவ்வளவுதான் நம்மளோடது. ஸோ ரூல்ஸை மீறது தான் பிளானு. அது சரியான நேரத்துல பண்ணணும். அது சரியான நேரத்துல பண்ணாதான் அது சூப்பரா இருக்கும். அது ஒரு முக்கியமான நேரத்துல பண்ணா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார், இது கமலஹாசன் சொல்லலாம். எப்படின்னா ஒரு ரூல்ஸ் மீறினா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போவார். அடிக்கடி ஏன் ரூல்ஸ் மீறி சொல்லிட்டு. அதுக்காக இந்த விஷயத்துல வந்து நாமளா விஜய் எதுவுமே கேட்கவே இல்லை. சார், எந்த ஒரு ரூல்ஸ்க்குமே அவர் அதிகமா கேட்கல. ஸ்டார்டிங் மட்டும் தான் கேட்டாங்க. பொதுவா ஒரு ரூல்ஸ் வந்து போன சீசன் வரைக்கும் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. அது இது வரைக்கும் நடக்காத ஒரு ரூல்ஸ் மீறல். அது பாத்தீங்கன்னா நடக்கல. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவனுங்க வந்து என்ன பயத்துல உட்காந்துருக்காங்கன்னு. என்னன்னா பொதுவா மீற ஒரே ரூல்ஸ் மைக்க மறைச்சு வச்சு பேசுவாங்க. மைக்ல படாத மாதிரி தன்னுடைய கண்டென்ட்ஸை வந்து கன்வே பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. மைக்கை தூரக்க வச்சுக்கிட்டு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல யாருக்கும் தெரியாத மாதிரி பேசுவாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அது மாதிரி ரூல்ஸை மீறுறது வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப 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 கம்மி ஆக்சுவலா. ஆனா அதுதான் வந்து கமல் சாருக்கு வந்து விதி மீறலா வந்துகிட்டே இருக்கும். இந்த மைக்கு போறத யதார்த்தமா மறக்கிறது தான் இருக்கும். இங்க வந்து இந்த தூங்குறது, விதி மீறுறது, அந்த மைக்கை சரியா மாட்டாதது, இதெல்லாம் வந்து தான் ஒரு பெரிய ரூல்ஸ் பிரேக்கர். நான் சொல்றது ரூல் பிரேக்குன்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, ஸ்டோர் ரூமுக்கு வரணும்னா இதை பண்ணிட்டு வரணும், கிச்சனுக்குள்ள வரணும்னா இதை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு. இதை பண்ணிட்டு வரல இப்ப நீங்க போய் கேட்கல வரல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு ஈகோ ட்ரிப் ஆகும். அது ட்ரிப் ஆகி வேற இடத்துல எங்கேயாவது இதுக்கு கனெக்ஷன் செக் பாயிண்ட்டை வச்சு கேர்ள்ஸே வந்து திருப்பி இப்போ பாய்ஸ் இந்த தப்பு பண்றாங்கன்னா பாய்ஸே திருப்பி வந்து ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரின்னு அந்த மாதிரி இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஏதாவது செஞ்சாதானே சரி. இப்போ நான் இருந்திருந்தேன்னா மண்டே அன்னைக்கு இது சண்டே அன்னைக்கு 5 கோடி கொடுத்துருந்தேன்னா ஒரு நாள்ல நேரம் கேர்ள்ஸ் இப்போ நான் கேர்ள்ஸ் டீம்ல இருக்கேன்னா கூப்பிட்டு நாளான்னைக்கு காலையில கூட இவங்க பின்னாடி இருக்க எல்லா கொடியும் புடுங்கணுன்றதான் சொல்லியிருப்பேன். அதிகபட்சம் செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமைக்குள்ள இவன்ட்டு இருக்க எல்லா கொடியும் புடுங்கிறது தான் ஒரே ஒரே இந்த கேமை சுவாரஸ்யம் பார்க்கணும்னா கேப்டன் கிட்ட கேப்டன் பஸ் கேப்டன் டிக்ளேர் பண்ண வைக்கிறது தான் ஒரு கேம். அதுக்கான நிகழ்வை நாமளே ஏற்படுத்தணும். அந்த நிகழ்வுனால அவர் நிலை தடுமாறுறதுனால அந்த கொடியை புடுங்கணும். சார், அப்புறம் வந்து இந்த வெறும் ப்ரோமோ பார்த்து எவ்வளவு பேர் வந்து ஷோல எதுவும் நடக்கல அப்படின்னா அதுவுமே நடக்கல. ப்ரோமோ பார்த்து டைரக்டா பெரிய பெரிய ஆளுங்களை கூட வெறும் ப்ரோமோ பார்த்து மட்டும் டிசைட் பண்ணாலும் அதை பத்தி உங்க கருத்து? சார் அது ஆமா சார். பொதுவா வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது இந்த ப்ரோமோ பார்த்த உடனே இந்த 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 புரிதல் இந்த கேம் ஷோவை பார்க்கணுமா வேணாமான்ற அந்த ப்ரோமோல ஒன்று ஜட்ஜ் பண்ற ஒரு லெவல் இருக்குல்ல. அவங்களுக்கு அவ்வளவுதான் சார் டைம் இருக்கும். அந்த ப்ரோமோல சொல்றத நாளைக்கு 4 பேர் இல்லை இப்பெல்லாம் ரீல்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு, இல்லை நிறைய பேர் கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த விதத்துல ரீச் ஆகுறதுனால அவங்களோட இம்பாக்ட் வந்து அந்த கேம்ல அந்த பர்சன் மேல இருக்க புரிதல் அவ்வளவுதான். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நாஞ்சல் விஜயன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பார். அதுல ரஞ்சித்தை பத்தி பேசியிருப்பார். அதுல ரஞ்சித் சாரோட கோபம் வந்து அசுர கோபம் வரக்கூடிய ஒரு மனுஷரு எப்படிதான் இவ்வளவு கண்ட்ரோல்டா உட்கார்ந்து விளையாடுறாரோ தெரியல. இதுக்கு வந்து ஒரு அசாத்திய திறமை வேணும். அது வந்து நடிகர்கள் சாதாரணமா பண்ணுவாங்க. அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம பண்ற அந்த ஒரு விஷயம் எப்பவுமே ஆஃப் கேமரால பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஆன் கேமரால ஃபுல் கண்ட்ரோல்டா பண்றதுக்குன்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வேணும். அதை வந்து பயங்கரமா பண்றாங்க அப்படின்னு. ஸோ ப்ரோமோ ஒரு விதம் தானே சார், ஒரு இம்பாக்ட் தானே சார். ப்ரோமோல ஒரு பிடி ஃபீலு, ஒரு 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 மாதிரி டாமினேட்டிவ் ஃபீலு,
ஒரு எமோஷனல் ஃபீலு, இதெல்லாம் வந்து அன்னைக்கு டேல வந்து அன்னைக்கு டேக்கு ஒரு பெரிய டாக்கட்டிவான பாயிண்டா மாறுதுல்ல. ஒரு ப்ரோமோ வச்சு நீங்களே ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல, ஐ மீன் எக்ஸ்ல பேசுற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டா மாறுதுல்ல அது. புதுசா ஏன்னா பர்டிகுலர் பர்சன் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படின்னா நாள் ஃபுல்லா எந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் அப்படின்னா இப்ப ஆப்போசிட்ல எவ்வளவு மிஸ்டேக் பண்றாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. பர்டிகுலர் பர்சன் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் ஒரே ஒரு ஒரு வார்த்தை போடா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு. இவன் எப்படி போடா சொல்லலாம், இவன் எப்படி வாடா சொல்லலாம், இதை சொல்லிக்கலாமா வேணாமா, அவன் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு பேசாங்களா அவங்கள, எப்படி சார் அது நடக்குது? அது நீங்க அதை பத்தி அதை நீங்க நல்லா பாருங்க. அது எல்லாருக்கும்லாம் நடக்காது. யாருக்கு நல்ல எப்படி சொல்றது வெளிச்சம் இருக்கோ, யார் மேல அதிக ஒளி இருக்கோ, அதாவது அவங்க பிரைட் ஆகிட்டே வராங்களோ, அவங்கள மாதிரி ஆட்கள் பேசினாதான் கன்சர்ன். எங்க நீங்க வந்து பவித்ரா வந்து ஒருத்தங்களை போடான்னு சொல்லிட்டு கண்டென்ட்டா வச்சு ஒரு நாள் ப்ரோமோ போட சொல்லுங்க, அதுக்கு வேல்யூவே இருக்காது. ரொம்ப லைட்டரா இருக்கக்கூடிய சத்யா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. யார் மேல அதிக ஃபோக்கஸ் இருக்கோ அவங்க பேசுறதுனாலதான் அதோட பிரைட்னஸ் பயங்கரமா இருக்கும். மத்தவங்கள வந்து ஏன்னா மத்தவங்கள நான் போன பெருசால ப்ரொஜெக்ட் ஆகாது. இல்ல அவரு என்ன இஷ்யூ ஏன்னா இது என்ன இஷ்யூ கேக்குறாருன்னா, நேற்று முத்துக்குமரன் வந்து அந்த எச்சக்கையில வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்குறாருன்னு ஒரு ப்ரோமோ வந்துச்சு இல்லைங்களா? அதை பத்தி கேக்குறாரு. அது முத்துக்குமரன் எல்லாம் தப்பா உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் பண்ணது தப்பு இல்லைன்ற மாதிரி அதேதான் இப்ப நீங்க சொன்னதான் முத்துக்குமரனோட எல்லா செயல்களும் விமர்சிக்கப்படுற இடத்துல முத்துக்குமரன் வந்துட்டாரு. அதனால முத்துக்குமரனுடைய எல்லா செயல்களும் வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். அது சரி தவறுன்றது ரெண்டாவது பட்சம். ஆனா அந்த விமர்சனம் இவ்வளவு டைட்டிலே வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்ற டாக் எப்போ வந்துச்சோ அப்ப முத்துக்குமரனோட மேல விழுகிற விமர்சனம், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க மேல விழுகிற விமர்சனத்துக்குலாம் இவங்க ரெடி ஆகணும். வேற வழியே கிடையாது. ஆனா அது போன சீசன் நேத்து அந்த இஷ்யூல சார் அது வந்து நடந்திருக்கும். இவங்க வந்து கேட்பாங்க, நீ வந்து உன் தட்டுல இருந்து எடுத்து வச்சனாலுமே எனக்கு சொல்லிடு, நான் சாப்பிட்றேன்னு இருப்பாங்க. ஆனா அதை அவருக்கு சமாளிச்சது வந்து தப்பு தானே சார்? ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, எதுக்காக அப்படி சமாளிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவ்வளவு இன்டாப்டா சமாளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டும். பட் அது தேவையில்லாதது. அதான் சொல்றேன், சின்ன சின்ன தவறுகள் ஒரு பெர்ஸ்பெக்டிவ பார்த்து செய்யும். சாம் ப்ரோ, நான் ஏன் இதை சொல்றேன்னா, இது டோட்டல் டாபிக் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை பத்தி மட்டுமே போயிடுச்சு. ஏன்னா இது ஒரு ரொம்ப குட்டி விஷயம். இது வந்து இவ்வளவு பெருசாக்கி அவனுக்கு இப்படி இல்லையா அப்படி இல்லையா சொல்ற அளவுக்கு ரொம்ப ஏன்னா நீங்க ஒரு ஆள் சைன்ட் நினைக்கிறேன், இது எல்லாமே அவ்வளவு பெருசா ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல நான் கேட்டிருந்தேன். அதாலதான் நீங்க ஸ்பேஸ் போட்டோன்னு வந்து உங்ககிட்ட பேசலாம் பார்த்தேன். இது ரொம்ப பெருசாக்கிட்டாங்க ப்ரோ. அப்படின்னா அந்த முத்துக்குமார் வந்து எதுக்காகனா அந்த சிவா வந்து அர்ச்சிதா போஷன் சிவா சாப்பிட்டான், ஓகேவா? அதை மறைக்கிறதுக்காக அவன் அது மாதிரி சொல்லியிருந்தான். அதை வந்து நான் அதை வந்து ஒரே ஒரு ஆள் கூட ஸ்பேஸ்ல வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா நைட்டு 12:30 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ நடந்த கான்வர்சேஷன், அதை பத்தி ஒரு ஆள் கூட பேசவே இல்லை. அதுதான் சொல்றேன் ப்ரோ. சரி, நான் உங்ககிட்ட கேட்கறேன், பேசல யார், அதனால முத்துக்குமரனுக்கு ஏதாவது வேல்யூ குறைஞ்சிருத்தா, இல்ல ஏதாவது நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகிடுறீங்களே, அதனால முத்துக்குமரனோட எந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதனால மாற போறது இல்லையே. நீங்க ஒருத்தங்க நம்ம இதுல என்ன ஆகிடுதுன்னு கேளுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க ரொம்ப இவ்வளவு தாக்கத்தை மேல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஐயோ இப்படி ஒரு செயலுக்கு ஒரு நல்லதை பத்தி யாருமே பேசல, இந்த ஒரு சின்னதை மட்டும் புடிச்சுக்கிறாங்களே அப்படின்னா, நீங்க வந்து பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்களை பாருங்க, அவங்க செய்யற பல நல்லது தெரியாது, விடுற ஒரு வார்த்தையை தான் புடிச்சுப்பாங்க அவங்களது. அது மாதிரி 1-2 திருஷ்டி தேவைதானே நம்ம ஆளுக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி நினைச்சிட்டீங்கனாலே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு 2 திருஷ்டி இருந்துதான் போகுது, ஒரு 10 பேர் திட்டிட்டு தான் போட்டுமே. ரவிசா, எதுக்கு இது சொல்றேன்னா, இது வந்து இல்ல நாமளே ஓகேதான். ஆனா ரெண்டாவது வந்து அவங்க பேசுறதுமே அவங்கள ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. விஜய் டிராவிட் ஒரு ட்வீட்லயோ இதுலயோ அவங்களோட ஒப்பீனியன் வந்து போடுறாங்க. அது போடுறதுனால முத்துக்குமரனுடைய ஓட்டு குறைய போறது இல்ல. அதான் சார் ப்ரோ, நான் ஏன் அது சொல்றேன்னா, இது பேசுறதே நம்ம அப்படின்னா நம்ம பெருசா மதியம் இல்ல, அவங்க பேசும்போது தான் எனக்கு இதுவாகுது. ஏன்னா அவங்க நியூட்ரல் ஆடியன்ஸா இருக்காங்க. நியூட்ரல் ஆடியன்ஸா இருந்தபோது அவங்க வந்து சின்ன விஷயம் டீகோட் பண்றாங்கல்ல, அதை சொல்ல வரேன். ஏன்னா அவங்களே புரிஞ்சு போயிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரவி சார் லாஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணும்போது லாஸ்ட்ல அர்ச்சனாக்கு வந்து நான் சார் அது சொல்லாம வேணாமான்னு தெரியல, சொல்றேன், ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணிருப்பாரு. அந்த ட்விஸ்ட் பண்ணதுல அர்ச்சனாக்கு ஓட்டு கூடுச்சு, புரியுதுங்களா?
புரியுது. நீங்க அதை வந்து நீங்க இன்ஸ்டன்டா நீங்க வந்து அது ஒரு ரியாக்ஷன் பண்ணிடுறீங்க. நாளைக்கு அது உங்க ரியாக்ஷன் தப்பா போய் முடியுமே தவிர நோக்கம் தப்பா போய் முடியாது. அதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனாலதான் சாம் ப்ரோ நீங்களே பாக்குறீங்க. ஏன்னா இதுல வாக்குவாதம் தத்து கூட நம்ம தாத்தா மாரி இமாத் ப்ரோ எல்லாம் வாக்குவாதம் அவங்களே சரி ஓகே விடுங்க இப்ப என்ன சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியத்துவம் தர மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம், ரொம்ப குட்டி டாபிக். அது வந்து அவ்வளவு லெங்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச போச்சு. கண்டென்ட்டே குட்டியா தான் ப்ரோ வருது. அதனாலதான் அதுதான் ப்ரோ அந்த குட்டி. நானு எனக்கு எப்படி தோணுனா இப்ப நான் எப்படி இந்த பிக் பாஸ் ஷோ பாக்குறது ஒண்ணும் புரியல. எந்த வகையில பார்த்தா கேட்டா இந்த அளவுக்கு எனக்கு மனசுல தோண ஜஸ்ட் என்டர்டைன்மெண்டா பாருங்க ப்ரோ, ரொம்ப சீரியஸா தான் பாக்குறீங்க. ஏன்னா நம்ம ஸ்பேஸ்ல வந்துட்டாவே இப்ப சண்டை போடுற ஆளுங்க எல்லாம் வரவங்க எல்லாம் என்னடா இந்த இதுவெல்லாம் எடுத்து இப்ப என்ன எச்சி சோறு அது இதுன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவங்க மட்டுன்னு. இது எப்படி போச்சுன்னா ஒரு மாதிரி எனக்கு. ஏன்னா இப்ப நானே நம்மள நினைக்கவே ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்படி பண்ணும்போது அப்ப நம்மளும் எச்சி சோறு சாப்பிடுறோமா இல்ல நம்மளும் எச்சி சோறு சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அது ஒரு தப்பு பண்ணிடுறீங்க. ஆக்சுவலா என்னன்னா இது பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணது வந்து கமல் சார் பண்ணிட்டாரு. இது சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி பார்த்தாரு. இது வந்து ஷோ வந்து கொஞ்சம் நாள் மாற சொசைட்டியோட எந்த விதத்துலயும் கனெக்ட் ஆகாம தான் போகுது. அது ஒரு கேம் ஷோவா இப்ப நடக்குது. இல்ல நடக்கிறது அப்படிதான். இப்ப நம்ம ஸ்பேஸ்ல முக்காவாசி அப்படிதான் இப்ப ஜெண்டர் பேசிஸா பேசுறாங்க. ஏன்னா இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஆதங்க ஸ்பேஸ்ல நடக்குது. இந்த ஸ்பேஸ்ல பொதுவா சொல்ல போனா உள்ள ஒரு 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 ரூம்ல அடிச்சு வச்சுக்காங்க, ஜெயில அடிச்சு வச்சுக்காங்க. அந்த 16 பேர் 15 பேர் பண்றது அவங்களே பண்றாங்க, அவங்களே சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனா இங்க வெளியே நம்ம அடிச்சுன்னு மோதுறோம். எதுக்கு அவன் அப்படி பண்ணா, எதுக்கு அப்படி பண்ணா, எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லி நம்ம அடிச்சுன்னு மோதுறோம். ஏன்னா நமக்குள்ளே நம்ம மனசாமாயி நமக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வந்து என்னென்னமோ போயிடுது. புரிதல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா எதுக்காக நம்ம அடிச்சுக்கிறோம், அதான் மெயின். அதுதான் நீங்க இன்னொருத்தவங்க பேசும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா ரியாக்ஷன் பண்ணாம இருந்தாலே அந்த பிரச்சனை வராது. அது ஒரு 106 நாள்ல ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இருக்கு. சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உலக அழகிய சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச உலக அழகி எங்க அம்மா தான் சார். சரி, ஓகே. உங்க ஃபேமிலில இல்லாம சொல்லிடுங்களேன். எனக்கு ஃபேமிலில இல்லாம யார் சொல்லலாம்? சமந்தா சொல்லலாம் சார். உலக அழகி சமந்தாவா? இந்த உலக அழகின்னு டைட்டில் கொடுத்தவங்கள யாரையாச்சும் சொல்லுங்களேன். டைட்டில் கொடுத்தவங்க இப்ப எக்ஸாம்பிள் உங்களே வச்சுக்கலாம் சார். ரவி சார் சொன்னாங்க சார் உலக அழகி சார். நீ என்ன அந்த லிஸ்ட் சேர்க்காதீங்க. உலக அழகி. உலக அழகி இல்ல சார், இல்ல சார், ஆன்சர் தெரியல சொல்றேன். இல்ல ஓகே. ஐஸ்வர்யா ராய்னு ஒரு உலக அழகின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, தெரியுமா? தெரியும் சார், தெரியும். சரி, இந்த கேள்வி நான் உங்ககிட்ட, ஏன்னா இந்த ஐஸ்வர்யா ராய் உலக அழகின்றதுக்கு சொல்றதுக்கே நான் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 மேட்டர் சொல்ல வேண்டியது வரும். நான் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கண்டென்ட் மாதிரி சொல்றேன். இந்த ஷோவை இப்ப நீங்க ஒரு விதமா பாக்குறீங்க பாத்தீங்களா? இப்ப அது யாரோ அழகா சொன்னாங்க, கமலஹாசன் சார் பண்ண வேலை இது சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி விட்டாருன்னு. அது மாதிரி இது வந்து ஒரு வணிகம் பாஸ். ஒரு பிக் பாஸ் ஆரம்பிச்சதுன்னா ஒரு பிக் பாஸுக்கு ஏகப்பட்ட வழியில வருமானம் வரும். அது வந்து ஒரு பெரிய வணிகம். அந்த வணிகம் வந்து ஆக்கிரமிக்கிற விதம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆக்கிரமிக்கும். காலப்போக்கில் சோஷியல் டிஜிட்டல் மீடியா வந்து இதுக்குள்ள வந்து ரொம்ப உள்ள வந்ததுனால இதோட தாக்கம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கு அந்த தாக்கத்தை அவங்களுடைய பேச்சு திறமையிலையோ இல்லை அவங்களுடைய ஒரு பார்வையிலையோ இதை வந்து வணிகத்தை வந்து இன்னும் பெருசாக்கி விட்டதுனால ஒரு எத்தனையோ இப்ப நீங்க எத்தனையோ சீரியல் இத்தனை வருஷங்கள் ஓடுது. ஏதாவது சீரியலுக்கு ரிவ்யூவர்ஸ் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை ஃப்ரிக்ஷன் வேற ஏதாவது நான் ஃப்ரிக்ஷனு ஃபேண்டசி ஏதாவது ஷோக்கு குக் வித் கோமாளியோ இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அதுக்கு இருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு ஷோக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான லெவல் ஆஃப் டெப்த் ஆஃப் டாக் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நம்ம மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே 7 சீசன்ல இது வந்து ஒரு சோஷியல் ரெப்ரசன்டேஷன். நம்மள மாதிரி காமனா வாழக்கூடியவங்க எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்காங்கன்னு இப்படி ஏகப்பட்ட ஒரு மைண்ட் செட் பண்ணி இந்த ஷோவை பார்க்க வச்சு இப்போ உங்களுக்கு அதுல சொல்ற அந்த விஷயங்கள், அதுல நடக்கிற அந்த விஷயங்களை இங்க ஒருத்தங்க ரிவ்யூவோ இல்லை அதற்கு விமர்சனம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ணி அந்த பர்சனலா கனெக்ட் பண்ண அந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு மன உளைச்சலோ பாதிப்போ ஏற்படுற அளவுக்கு ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறீங்க. ஃபேர் அண்ட் லவ்லின்ற ஒரு ப்ராடக்டை விற்கணும்னு முடிவு பண்ண ஒருத்தன் ஐஸ்வர்யா ராய உலக அழகின்ற ஒரு கான்டெஸ்ட்டை வச்சா முடிஞ்சுது. அவனுக்கு ப்ராடக்ட் நல்லா வித்துச்சு, அடுத்த கண்ட்ரியை பார்க்க போயிட்டே இருக்கான் அந்த ப்ராடக்டை விற்க. அது மாதிரி இந்த ஷோவை மக்கள் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ண கமல் சார் மாதிரி ஒரு பிராண்டை கூட்டிட்டு வந்து மக்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி அது காலத்துல டெக்னாலஜிக்கலா
இதோட இப்போ இப்போ இன்னைக்கு நம்ம இதை பேசுறோம்னா இது எண்டமாலோ இல்ல விஜய் டிவியோடயோ இல்ல ஹாட் ஸ்டாரோட பெரிய சக்சஸ். ஏன்னா அவங்க வந்து மக்கள் கணிப்பு எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாததை இன்னைக்கு டிஜிட்டல் மீடியம் இவ்வளவு பெருசா ஆக்கி அவங்க பிளாட்ஃபார்மா பேசுறது, ரிவ்யூவா பேசுறது, சென்ஸோட பேசுறது, இதெல்லாம் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஆயிடுத்து. அதுல எது ஆன்கோயிங்ல ஹாட் டாக்கா இருக்கோ அதையே கண்டென்ட்டா மாத்துறதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வணிகமா தான் வளர்ந்துருக்கு. இதை நீங்க பர்சனலா எடுத்துக்கவே கூடாது. இந்த ஷோவை பார்த்தோமா, முடிஞ்சுதா, அடுத்தது வேலையை பார்த்தோமான்னு போயிடணும். அவனுக்கு ஃபேனு, இவனுக்கு ஆர்மி, இதெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சார் இன்னொன்னு விஜய் சேதுபதி வந்து திட்டுறாங்க இப்ப எல்லாரும். ஏன்னு கேட்டா இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஷோ பண்றாரு, அங்க வந்து ஸ்கிரிப்ட் தராங்க. அந்த ஸ்கிரிப்ட் பத்தி தான் அவர் அந்த ஸ்கிரிப்டை எப்படி எடுத்து அந்த கண்டஸ்ட் தரதுன்றது தான் அவர் பொறுப்பு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணி அவர் எதுவுமே கேட்க முடியாது. இப்ப எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் எதுன்னா மக்கள் கிட்ட அங்க உட்காந்து மக்கள் கிட்ட கேட்கறது அது மட்டும் தான் இப்ப புதுசாகுது. ஷோவும் புதுசா ஆளும் புதுசுன்றது அது மட்டும் தான் புதுசு. மத்தபடி அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் தராரோ அதை படி மட்டும் தான் அவர் முடிக்காரு. இதுல வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்ப விஜய் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அவர்கிட்ட யாருகிட்டையும் கேட்க மாட்டான் அதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கொச்சவான வார்த்தையாகட்டும் திட்டதாகட்டும் அவன் குடும்பத்தை எழுத்து வச்ச அளவுக்கு எவ்வளவு பேர் திட்டாங்க சார். அது வந்து சார் அவ்வளோ பெரிய லெஜெண்ட். போன சீசன்ல கமலஹாசன் சார் என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனா ஆக்சுவலா என்னன்னா நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதுவே தப்பு. விஜய் சேதுபதி சார் எழுதி கொடுத்ததெல்லாம் அங்க படிக்கல. விஜய் சேதுபதி சார் கிட்டக்க நிகழ்வுகளை பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க. அங்க பேசுறதெல்லாம் அவரோட பேட்டர்ன் தான், அவரோட ஸ்டைல் தான். அவரு தான் பேட்டர்ன் செட் பண்ணிட்டு வராரு. அவரு ஓன் டைலாக்ஸ் தான், அவரு ஓன் இதுதான். அங்க நிகழ்வுகள் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அவங்க அட்ரஸ் பண்ண சொல்றது இந்த ப்ராப்ளம் நீங்க பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு ஒரு டைலாக் கூட எழுதி கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாம் முழுக்க முழுக்க சாரோட ஸ்டைலு, சாரோட பேட்டர்ன் தான். அது விமர்சனத்துக்குள்ளாகிறது. காரணம் என்ன, 7 சீசன்ல ஒருத்தர் ஒண்ணு பண்ணிருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒண்ணு பார்க்கும் பொழுது இந்த கேம் ஜெண்டர் பேஸ்டு கேமாவும் கண்டஸ்டன்ஸ் விறுவிறுப்பாகவும் இல்லாததுனால ஹோஸ்டுக்கு மேல நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஹோஸ்ட் அதை வந்து வழி நடத்தி வேற மாதிரி கொண்டு வந்து சக்சஸை கிரியேட் பண்ணிட்டாருன்னா ஹோஸ்ட்டை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஹோஸ்டோட ஸ்டார்டிங்ல கிடைச்ச அந்த அப்ளாஸ் திருப்பி போக போக ஏன் போகுதுன்னா ஹோஸ்டாலேயே இப்போ ஹோஸ்டே வந்து ஒவ்வொரு வாரமும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா இவங்க வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு. ஹோஸ்ட் வந்து போன வாரம் ஒன்று பண்ணாரு. என்னன்னா வர்ஷினின்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து உள்ள வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேக்டா ஒத்துக்கிட்டாங்க. நான் ஷோவை பார்த்துட்டே வரல, நான் வந்து இந்த ஷோவில் இப்போ இது வரைக்கும் இல்லை. ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டோட பிரதான பிரச்சனையான அவங்க ஷோ அது பார்த்துட்டே வராத ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்பிட்டு அவங்க கிட்டக்க நம்பர் ஆஃப் டேஸை எதிர்பார்த்து ஒரு கேம் சேஞ்சை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறது வந்து ப்ராக்டிக்கலான டஃப்னஸ் வந்து ஜாஸ்தி. இது மாதிரி ஃபிளாஸ் நிறைய இருக்கும்போது இந்த ஃபிளாஸுக்கெல்லாம் யார் அதை உட்காந்து ஃப்ரண்ட் ஃபேஸ்ல அட்ரஸ் பண்றாங்களோ அவங்க தலையில தான் எழுதுவாங்க, அவங்களதான் திட்டுவாங்க, அவங்களதான் பயங்கரமா விமர்சிப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். எவ்வளவு சம்பளம் வாங்குறோம், எவ்வளவு இந்த ஷோக்காக மெனக்கிறோமோ அவ்வளவுக்கும் நம்ம அதுக்கு என்ன ரெப்பர்கேஷன்ஸோ அதை சந்திச்சுதான் ஆகணும். ஓகே, தேங்க்யூ சார். அதுதான் விஜய் சேதுபதினா அது. ரெண்டாவது வந்து ஹோஸ்ட் வந்து அங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அங்க ஒரு பிரச்சனை அங்க நிறைய நடக்கும் போது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூட போன வாரம் இந்த சண்டே கூட என்ன ஆச்சுன்னா இந்த ரஞ்சித்துக்கும் இவருக்கும் சத்யாக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகுறத கூட பண்ண வைக்கலாம் அந்த ஹோஸ்டினுடைய வேலை. அது அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க குறை சொல்ல வேண்டியது ஒண்ணு அந்த கண்டஸ்டன்ட சூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் குறை சொல்ல வேண்டியது. உங்களையும் அவங்கதான் சூஸ் பண்ணாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. என்னைய சூஸ் பண்ண இப்ப அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க ஏங்க ரவீந்திரனை சூஸ் பண்ணீங்க பாருங்க, பிசிக்கல் டாஸ்க் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பெருசா வைக்க முடியலன்னு அவங்கள ஒரு 100 பேர் குறை சொல்லிருக்கலாம், இல்ல 1000 பேர் குறை சொல்லிருக்கலாம். அதை அவங்க வாங்கிதான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே அவங்க குறை சொன்ன ஆளு ஏதாச்சும் ஒரு மீனிங்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு பெருமை தானே. நீ இவ்வளவு சொல்லி நான் சூஸ் பண்ண கண்டஸ்டன்ட் ஒன்று பண்ணி காமிச்சான் பாரு அப்படின்னு. அது இப்போ வாங்குற நமக்கான பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி அது. கண்டிப்பா சார். இப்போ கேப்டனுக்கு ஒரு கேப் கொடுத்து 5 ரிப்பன்லாம் தந்திருக்காங்கல்ல, ரிப்பன் ஸ்டெப்ஸ் 5 கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாமே சார். ஏன்னா அந்த ரிப்பன் அவுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்னா ஒரு நாளைக்கு 1 வரதே பெருசு. மேக்சிமம் 5னா பிக் பாஸ் வீக்ல கண்டென்ட் இருக்க போறதே 5 நாள் தான். ஸோ அப்படி பார்த்தா மாறவே மாறாது சார். இது வந்து கலட்டியே ஆகணும்ன்றது கட்டாயம் கிடையாது. ஆனா கலட்டுறதை வச்சு ஒரு சென்சேஷனல் ஃபியரை கிரியேட் பண்ணலாம்ல. இப்போ நீங்க வந்து ஒரு பயங்கரமான பரபரப்பை நான் 4 த்ரெட்டை கழட்டிட்டு கேர்ள்ஸுங்க எல்லாம் இங்கே பாரு நம்ம 4 வரைக்கும் கழட்டுவோம், 5வது கழட்ட வேணாம்
அப்படின்னு சொன்னா அந்த 4 போக போக பாய்ஸ் வீட்டுல உனக்கு தெரிஞ்சே பழி வாங்குறாங்கடா, நீ இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பாரு ஜாக்லின் தான் இதுக்கெல்லாம் பெரிய காரணமா இருக்கும், தர்ஷிகாக்கு தாண்டா உன் மேல காண்டி, இப்படி பல டாக்குகள் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துமா இல்லையா? ஆனா கேர்ள்ஸ் நம்ம 4 வரைக்கும் எடுப்போம், 5வது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது அது இட்ஸ் இந்த ஷோவை எப்படிங்க இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது? ஒரு கேப்டன்ஷிப், சத்யாவோட கேப்டன்ஷிப்னால என்னன்னா இருக்கு, அதாவது ஜென்ஸும் இரிட்டேட் ஆகி லேடிஸும் இரிட்டேட் ஆகி அந்த இரிட்டேஷன் தானே வெளியில எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. ஸோ கேப்டன்ஷிப்பையும் ஒரு சுவாரஸ்யமாக்கணுமே தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இந்த ஆப்ஷனை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்கன்றது தான் மேட்ரு. எதுவும் அதை யூஸ் பண்ற மாதிரி தெரியல சார். அது பண்ண மாட்டாங்க. நான் தான் சொல்றேனே, அதுக்கு அடுத்த வாரம் சாட்டர்டே அவரு சொல்லுவார், உங்களுக்கு ஏன் இதை கொடுத்தோம், நீங்க ஏன் இதை, நீங்க ஆக்சுவலா போன சீசன் தான் நினைக்கிறேன் கேப்டன்ஷிப்போ இல்ல எதுலயோ டவுட் இருந்தா பெல் அடிக்கலாம், அதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதானுங்க, ஏதாவது சபையை கூட்டினாதானுங்க ஏதாவது நல்லா இருக்கும். இல்ல அதான் நிக்சனுக்கு ஃபர்ஸ்ட் வரும், அடுத்த வீக் பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு வரும். விஷ்ணுலாம் செம்ம இது பண்ணுவாரு அவரு. நீங்க அப்படி பண்ணும் போது ஒரு இருக்கும் இல்லைங்க. இப்ப இன்னைக்கு இப்ப சரி நீங்க இந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க, நாமினேஷன் இருக்கிறவங்கலாம் எப்படிதாங்க கண்டென்ட் பண்ணுவான்? அதுதான் சார் எனக்கு அந்த பிராங்க் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு இஷ்யூ வந்துச்சு இல்ல, அது பண்ணது என்ன தப்புன்னு எனக்கு புரியல. அத தப்புன்னு சொல்றாங்களே, நாமினேஷன்ல இருந்தா கண்டென்ட் கொடுக்கணுமே. 6 வாரமா அதை கேட்டுட்டு இருக்கேன் சார், சொல்ல மாட்டேங்கிறானுங்க சார். எதுக்குடா ஏண்டா நீ சும்மா இருந்தீங்க என்னடா பிராங்கே பண்ண, இவ்வளவு பிராங்கா அதை பண்ணாதீங்கன்னு ஒரே ஒரு வாய்ஸ் சொல்லியிருந்தீங்கன்னா நான் சைலண்டா இருந்திருப்பேன்டா. அந்த ஷோக்கு எதையாச்சும் நாமினேஷன்ல இருக்கிறவன் செய்யணும்னா நீங்க கொடுக்குற ரன்னிங் ரேஸ், ஹை ஜம்ப் லாங் ஜம்பை வச்சு ரவீந்திரன் தப்பிச்சுக்கோன்னு சொன்னா எங்கெங்க அது நடக்க போகுது? இது கடைசி வரைக்கும் ஆப்போசிட்டா இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு எனக்கு பயமே அதுதான். நீ இந்த வாரம் 3 டாஸ்காவது ரவீந்திரன் ஜெயிச்சிருக்க வேணும், அப்பதான் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கலாம்னா முடிஞ்சே போச்சு. நீங்க முதல் நாளே கதை திறந்து விடுங்க, நான் கிளம்புறேன்னு இருப்பேன். அங்க எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு ஏதாவது நாமினேஷன்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும், அந்த செய்யறது கவனிக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப இது எப்படிதான் சார் இருக்கு, போன 2 வாரமா பவித்ரா இருந்தாங்க நாமினேஷன்ல, ஆமா கண்டென்ட்டே வரல. இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல, கண்டென்ட் வருது. நேரம் தான் சொல்றது, நேரம் தான். ஏன் நான் இப்ப ஆனந்தியே எடுத்துக்கோங்களேன், பல வாரம் கழிச்சு அந்த பொண்ணு நாமினேட் ஆச்சு. கடைசியில ஒரு ஸ்டோரி ஒரு நாள் கடைசி நாள்ல ட்விஸ்ட் ஆயிடுச்சு, சுனிதா வெளில வந்துருச்சு. சுனிதாவுக்கு போன வாரம் என்எஃப்பி கிடைச்சது, டபுள் எவிக்ஷன் அப்படிலாம் டைலாக் விட்டுட்டு நோ எவிக்ஷன் சொல்லிட்டு போனாங்க, முடிஞ்சு போச்சு சார். அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதியே எல்லாரையும் டிப்ளமேட்டிக்கா விளையாடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட் நான் நினைக்கிறேன் ரூடா இருக்கிறது தான். ரூடா இருந்தாலும் தவறுன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்ப இப்படிதான் இருக்கணும் சார். ஒரு விஷயம் இருக்கணும் சார், இவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேற, ரூடா இருக்கிறது வேற. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அப்படின்றது என்னன்னா, ஒரு செயலை விஷால் பண்ணும் பொழுது அந்த விஷாலோடைய செயலை விமர்சிக்கப்படக்கூடாது. நான் இதை ஐ திங்க் போன வாரம் யாரோ என்கிட்ட ரொம்ப அத்தன்டிக்கா கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், சார் இதை பேச மாட்டாங்க சார், பேசுனா இன்னொரு சைட்ல அந்த பொண்ணை பத்தி பேசுற மாதிரி வரும், அதனால அதுக்காக பேச மாட்டாங்க. அது அந்த பொண்ணுக்கோடைய கேரக்டர் அசாசினேஷன்ன்றதுல ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. நான் இதை சொல்லியிருந்தேன், யாராச்சும் கவனிச்சிங்களா இல்லை இந்த ஸ்பேஸ்ல தான் பேசினான்னு கூட எனக்கு தெரியல. அது பேச மாட்டாங்கன்னு. அது பிரதானமா ஒரு சேனலோட மெரிட்ல இருந்து. ஏன்னா நீங்க அந்த டிஎஃப்எம் அவங்களுக்கு ஏதாவது எழுதி போட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் அவங்களுக்கு. அந்த கோர்ட்டு கேஸு, தனியார் அமைப்பு, அந்த மாதிரி 100 பிரச்சனை இருக்கு இதுல. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களா அவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒரு ஃபியர் ஃபேக்டரை கிரியேட் பண்றது தான். அந்த ஃபியர் ஃபேக்டரை கிரியேட் பண்ற அந்த ஃபியர் ஃபேக்டரை நீங்க ஜாக்லின் மேலேயும் இல்ல ஒரு சில பீப்புள் மேலேயும் காமிக்கிறது, யுனானிமஸா அவங்கள என்கரேஜ் பண்றதையும் ஸ்ட்ரிக்ட்னஸையும் காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் சார். இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி அவர் கமல் சார் மாதிரி இல்ல, ரெலவென்ட் பாயிண்ட் கொஸ்டினா பாயிண்ட்ல கேட்கிறாரு அப்படின்றத எல்லாருமே ஒரு மாதிரி ஒத்துக்கிற லெவலுக்கு வந்துட்டோம். அதாவது இவர் வளவலன்னு கொலன்னு பண்ண மாட்டாரு, இவர் பாயிண்ட் பிளாங்க்ல தான் பேசுறாரு. ஆனா இப்ப நம்மளோட பிரதான பிரச்சனை என்னன்னா, அவர் முக்கியமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு.
முக்கியமான விஷயங்களை வந்து அவர் யாரையோ ஒருத்தங்களை சேஃப்கார்ட் பண்றாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவருடைய ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா அது அட்ரஸ் ஆக ஆரம்பிச்சாலே ஒரு சூப்பர் ஹோஸ்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி பயாஸ்டா போற ஒரு ஃபீலை கிரியேட் பண்றது. ரெண்டாவது வந்து see though even I don't hate I don't like certain act of ரியாவை அவ்வளோ கார்னர் பண்ணணும்னு அவசியம் இல்லையே, ஒரு ஹோஸ்டுக்கு அவசியம் இல்லையே. அருணை கூப்பிட்டு அருணை வச்சு ஒரு பொண்ணை கலாய்க்கிறது எனக்கும் சரியா படலை. எனக்கு என்னமோ அது ஒரு ஹோஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. இவனுங்களுக்குள்ள என்ன வேணாலும் மெச்சூர்ட் இல்லாம பண்ணலாம். ரியா வந்து அந்த இடத்துல இருந்து ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். அந்த இடத்துல வச்சு அருண் வந்து ரியாவை இமிட்டேட் பண்ணி காமிக்கிற அந்த ஒரு விதம் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் நமக்கு இரிட்டேட்டா இருந்திருக்கலாம். அது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது திருப்திப்படுத்துற அந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் லைக் இதை வந்து சௌந்தர்யா தப்பு பண்ணிட்டு இருக்கிற இல்ல சௌந்தர்யா விதி மீறும் பொழுது சௌந்தர்யா கிட்ட இவர் ஒரு தடவையாவது பண்ணிருக்கலாமே. அவர் எவ்வளவு கரெக்டா அந்த இடத்துல வந்து எவ்வளவு சைலண்டா இருக்காரு, அது மாதிரி எதுவுமே பண்ணாம. Sir, I had a great time talking to you. Thanks. Thank you, sir. Sir, ஒரு question. Hello. அருணோட காஸ்டியூம் ஒரு 10 நிமிஷமா பேசியிருப்பாரு. Hello, can I ask a question to Avinda sir? Hello. 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 Yeah. Proceed. Sanjay, ask. Yeah. Sir, நேத்து நான் லைவ் பார்த்துட்டு இருக்கக்குள்ள ஒரு திங் என்ன ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்னன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் தாராது. என்ன டாஸ்க்னா நீ கோழி மாதிரி முட்டை போடு அப்படின்னு சொல்லி ஒரு வல்காட்டின் உச்சத்தின் ஒரு டாஸ்க் தாராது சௌந்தர்யாவுக்கு. அப்புறம் என்ன தாராதுன்னா சொல்றாதுன்னா நீ கோழி மாதிரி முட்டை போடுறது இல்லாமல் பெரிய கோழி மாதிரி முட்டை போடு, நீ முட்டை வாத வரைக்கும் நான் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இது என்ன விதமான மைண்ட் செட்? இந்த சீனை 1 hour எபிசோட்லயும் கட் பண்ணிட்டாங்க. சார் நீங்க இந்த சீன் பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்கல்ல சார். இது எவ்வளவு பெரிய வல்காட்டின் உச்சம். இது உங்க கருத்து என்ன சார்? இதுல சார் வாய்ஸ் நிறைய இடத்துல கட் ஆயிடுச்சு, எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தர் கேட்க முடியும், இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல நான் சொல்றேன் சார். அந்த நேத்து அந்த சௌந்தர்யாக்கு வந்து ஒரு கோழி மாரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா? முத்துக்குமரன், விஷால், அப்புறம் இன்னொருத்தர் யாரோ நிற்பாங்க அந்த இடத்துல, சிவகுமார்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க எல்லாம் நிற்கும் போது நீ கோழி மாரி உட்காந்து முட்டை போடு, நான் பின்னாடி உட்காந்து பிடிக்கிறேன் அந்த முட்டையை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அது வந்து வல்காரிட்டி, ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு டாஸ்கா பார்க்கவே இல்லை சார். பாக்கலீங்களா? நேற்று கொடுத்துருப்பாங்க இந்த லைன் கிராஸ் பண்ணதுக்கு, ரூல் பிரேக் பண்ணது. ஆனா தப்பு தான், அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது முட்டை போடுன்னு சொன்னா ஒரு இது ஏதோ சொல்லலாம். அதை போய் உட்காந்து பின்னாடி பிடிக்கிறேன், நான் அந்த இடத்துல செக் பண்றேன் இப்படின்லாம் முட்டை வர்றதை பாக்குறேன். இது வந்து பாய்ஸோட அட்வான்டேஜ் ரொம்ப போயிருச்சு, எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு பாய்ஸோட அட்வான்டேஜ். கொடுத்தது யாரு? முத்துக்குமரன் விஷால் கிட்ட காதுல ஐடியா கொடுப்பாரு, இந்த மாதிரி கொடுன்னு சொல்லிட்டு. யார் கொடுப்பா ஐடியா? முத்து யாருக்கு கொடுப்பாரு இந்த ஐடியா? விஷால் சார். இது அந்த கிளிப்பிங்ஸ் இருந்தா நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு, நீங்க பாருங்க. ஃபைன் ஃபைன். ஆக்சுவலா அந்த கிளிப்பிங்ஸ் அதிகமா இல்ல, பார்த்து அனுப்பி விடுங்க சார். இதுதான் வந்து வெளியில இது வந்து அந்த பொண்ணு ஆனா ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிடுச்சா? அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிடுச்சு. அது பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படின்னா இது கண்டஸ்டன்ட்டை பொறுத்து தான். இந்த கண்டஸ்டன்ட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற விதம் வந்து ஜாஸ்தியா போறது. இதே வேற கண்டஸ்டன்ட் கிட்ட இதை கேட்டிருந்தா ஒரு பதிலோ இல்ல ஒரு ரியாக்ஷனோ ஒன்று வந்திருக்கும் பாருங்க, அப்ப தெரிஞ்சிருந்திருக்கும். இல்ல அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் ஆக்வர்டா தான் சார் பட்டுச்சு. ஆனா அது வந்து அந்த இடத்துல கட்டாயப்படுத்தப்பட்டதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணிடுச்சு, அதுக்கு பனிஷ்மெண்டா ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம நம்ம பண்ணிதான் ஆகணும், நம்ம தெரியாம பண்ண ஒரு லைன். ஹலோ சார், கேக்குதா? அது சொன்னோம், எனக்கு தெரியாது எப்படின்னு தெரியாது, நீ பண்ணிக்காமி எப்படி பண்ணணும். அது ஒரு வாட்டி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இப்படி கத்தக்கூடாது, அப்படி கத்தணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அவிந்த சார் கேக்குதா? சார் கேக்குது சார். சார் நான் இதை வந்து வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பார்த்த டைம் செய்து. வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பார்த்த டைம்ல
ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டது. என்ன என்ன விதமான மைண்ட் செட்ல இந்த டாஸ்க் கொடுத்தாங்க அந்த கேர்ளுக்கு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அப்செட். ஏன்னா நீங்க வேற டாஸ்க் கொடுத்துருக்கலாம், ஆனா அந்த கோழி மாதிரி முட்டை போட யூஸ் பண்ண வேர்ட்ஸ் நாங்க பேச விரும்பல. ரொம்ப ரொம்ப தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். அந்த பொண்ணு சார், அந்த பொண்ணு ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தேன், பிடிக்கல. பட் அது ஸ்போர்ட்டிவா டாஸ்க் பண்ணாங்க. பட் அது அந்த அந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு சார். முத்துக்குமரன், விஷால், அந்த பாயிண்ட் பேசதான் சார் வந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது தவறான செயல் தான். அது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். இன்ஃபேக்ட் அது அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டு இருந்தா கூட அது ஒரு எல்லையை மீறி ஃபன் தேவையே இல்லை. ஒரு எல்லையை மீறிடுச்சுன்னா அது ஃபன்னாவே தெரியாது. அதுக்கப்புறம் அது ஆனா இங்க எது கடைசியா கொண்டு போக ட்ரை பண்ணோம்னா இன்டென்ஷன்ஸ் தான். பட் இது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல இன்டென்ஷனாவே இருந்தாலும் அது தவறா தான் போர்ட்ரேட் ஆகும். ஆக்சுவலி சார் அது வந்து என்னன்னா, நைட் அன்ஷிதாக்கு ஃபுட்டு வந்து தராத விஷயத்துக்கு அப்புறமும் வெளியே வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு அப்ப விஷால் வந்து ஒரு முட்டை கொடுப்பாரு. அந்த இடத்துல இருந்துகிட்டு அன்ஷிதாட்ட வந்து ஆனந்தி சொல்லுவாங்க, இது சௌந்தர்யா போட்ட முட்டை தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். அது நிறைய அது பாய்ஸ் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் கொடுக்கலான்ற டாஸ்க்கு இது ஒரு தள்ளப்பட்டாங்க, கேர்ள்ஸ் தள்ளப்பட்டாங்கன்றத பாக்குறத விட இந்த அட்வான்டேஜோட லெவல் இருக்குல்ல, அந்த தீபக் சொல்ற மாதிரி தான், என்னோட பவுண்டரிக்குள்ள நீ வராத அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க பவுண்டரியை வந்து ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டாங்க ஆக்சுவலி. அது உண்மைதான். அது நிறைய இடத்துல கிராஸ் பண்ணிட்டாங்க. அது ஆனா ஒண்ணு ஸ்போர்ட்டிவாவே போயிட்டு இருக்கு. அது என்னைக்கு வேற மாதிரி வெடிக்குமோ, அது வெடிக்கும் போது ரொம்ப அதோட அப்பரன்சிவ் வந்து பயங்கரமா இருக்கும். ரியாக்டிவ் லெவல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு கூட இந்த ஜாக்லின் காலையில என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மைக்கு வந்து ஆக்சுவலா பேட்டரி மாத்துறதுக்கு வந்து டாஸ்க் கிடையாது. அது பிக் பாஸ் வந்து பெல் அடிச்சு நீங்க மாத்துங்கன்னு சொல்றாரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு. பர்மிஷன் மட்டும் கேட்டுட்டு போனோம். இன்னைக்கு வந்து புதுசா அதுக்குன்னு ஒரு டாஸ்க் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த இன்சார்ஜ் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்கு தோணுதோ அதை செய்யறாங்க. அது மத்தவங்க எல்லாம் வந்து பண்ணாதானே இருக்கு, நம்ம எடுத்துட்டு போலான்ற மாதிரி இருப்பாங்க. ஜாக்லின் நீங்க ஏன் ஒரு இதுக்கும் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல தானே சார் ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலா அந்த நம்மளுக்கு. சார் கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஜாக்லின் காலையில அந்த மைக்கு பேட்டரி மாத்த போவாங்க ஸ்டோர் ரூமுக்கு. ஓகே. இப்ப இந்த பேட்டரிக்கெல்லாம் முன்னாடி இந்த வீக்ல வந்து டாஸ்க் கிடையாது. இந்த வீக் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லாம சும்மா ஒரு பண்ணா ஒரு ஜிப்ரிஷ்ல பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டாஸ்க். அது வந்து ஜாக்லின் கேட்ட கொஸ்டின் கரெக்டா, நீங்க ஏன் பண்ணீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது. ஆக்சுவலா வந்து ஜாக்லின் பண்ண ஒரு கேள்வியை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு டாஸ்கா ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா பார்த்தா தப்பு சார். ஏன்னா இங்க வந்து நம்ம லிவிங் ரூமுக்கு போட்ட ரூல் வந்து அவங்களுக்கு ஒருவேளை ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம். ஒரு சின்ன சின்ன டாஸ்க் தானே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல என்ன ஈகோவா அப்படின்லாம் வந்து ஒரு குரூப்பா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி சார் கிட்ட உட்காந்து பேசணுமே, அப்புறம் நாமளே இப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவங்க வந்து எல்லாருமே உட்காந்துருக்கலாம். பட் ஜாக்லின் கேட்டது வந்து எனக்கு இன்னொரு ஆங்கிள் இதை கேள்வியா கேட்டிருந்தா அவங்க வந்து ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது எல்லாரும் ஒரு ஒரு இஷ்யூவை எடுத்து 2 நாள்லாம் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு டக்குன்னு கேள்வியா என்ன கேட்டா ஒரு கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. அதனால அந்த ஆங்கிள் படி கேள்வி ஓகே. இந்த கேள்வியை வந்து எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சரியான கன்வின்சிங்கான பதில் இருந்திருந்தா ஓகே தான். அதுதான் என்ன சொல்றாங்க, இவங்க நம்ம பண்ணா எடுத்து பண்ணோம்னா நாளைக்கு நம்ம அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கும் போது அவங்க வந்து திரும்பி இதை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி கன்வின்சிங்கா தானே சார் இருக்கு. இப்ப சொன்னது கரெக்டா தானே இருக்கு, கன்வின்சிங்கா தானே இருக்கு. இத வந்து ஈகோ இல்லாம ஃபன்னா எடுத்துக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே சார். இப்போ நான் அதே இன்னொன்னு பார்த்தேன், நான் பார்த்தது சொல்றேன். அதாவது மஞ்சரி இது தர்ஷிகா வந்து வர்ஷினி தர்ஷினிகா ஏதோ மைக் விஷயத்த தப்பு பண்ணதுக்கு அப்ப வந்து தர்ஷிகா உள்ள வந்து ஒண்ணு பேசுவா இந்த மாதிரி. அது அப்ப மஞ்சரி வந்து எனக்கு ஒரு கரெக்டான பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது
இதை ஏன் வந்து குரூப்பா ஒரு பாயிண்டா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்றத அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து ஒரு சொல்லியிருக்க அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க மைக்கு போடாம தப்பு பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க இல்ல இன்னொருத்தவங்க டாஸ்க் பண்ணணும்ன்றதுதான் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். ஆனா இவர் சொல்லுவாரு, உங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நீங்களும் இதை வந்து சேர்ந்து பண்ணணும்ன்ற மாதிரி இவர் நான் சொல்லுவாரு. அந்த இது வரைக்கும் எனக்கு ஓகே. ரூம்குள்ள ஒண்ணு நடக்கும்ல, இவங்க வந்து கூப்பிட்டு நான் இப்படி சொன்னாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், இது கேப்டனுக்கான ஓகே, ஆனா இனிமேல் கேப்டனே கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது சொல்லுவாங்கல்ல. அதை ஒரு குரூப்பா அட்ரஸ் பண்ணும்போது மஞ்சரி ஒண்ணு பேசுவாங்க தெரியுங்களா? அது கவனிச்சிங்களா? இல்ல ஞாபகம் இல்ல, என்ன பேசினாங்க? அவங்க குரூப்பா பேசும்போது மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இது ஓகே, இது வந்து ஒரு தகவலா சொன்னா ஓகே, இது ஒரு குரூப்போடைய டெசிஷனா எடுக்கிற மாதிரி எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது கவனிச்சிங்களா நீங்க? ஆமா ஆமா ஆமா. இட்ஸ் இட்ஸ் இதுதான் தர்ஷிகா. நான் அந்த பாயிண்ட நோட் பண்றதுக்கு தான். தர்ஷிகா போய் தன் செயலை நாளைக்கு எங்கேயாவது நியாயப்படுத்துறதுக்கு குரூப்பை ஃபார்ம் பண்ணி இது ஒரு கேர்ள்ஸ் டெசிஷன்னு நாளைக்கு கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணதான் அவங்க எப்பவுமே ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த நாரதர் வேலை அது அது எவ்வளவு இப்போ இது அவங்க பேசினாங்க, அருண்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. இது என்ன குரூப்ல திரும்பி கன்வே பண்ணி அது ஒரு பெரிய போன வாரம் மாதிரி 3 நாள் 3 நாள் கூட இல்ல. ஆனா இத ஒரு கண்டென்ட்டுக்கு இதுதான் பாயிண்ட்ன்றேன். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரதான் பாயிண்ட்.